அதான் நான் சொல்கிறேன். அப்போ ஒரு திட்டமிடல் இங்கே இருக்கவில்லை, எங்களுக்கென்று ஒரு பொறிமுறை இருக்கவில்லை, எதையுமே நாங்கள் உருவாக்கி இருக்கவில்லை. ஒரு என்னை பொறுத்த மட்டும் இவர்கள் ஒரு நிழல் அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கலாம், வடக்கு கிழக்கு சார்ந்த ஒரு நிழல் அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கலாம். இந்த அரசாங்கத்துக்குரிய பொருளாதார கொள்கையிலிருந்து எல்லா கொள்கையும் நாங்கள் துறைசார் நிபுணர்களை கொண்டு வரைந்திருக்க வேண்டும். எவ்வாறு எங்களுடைய வடக்கு கிழக்கு பிராந்தியம் அமைய வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு பொருளாதார, நாங்கள் யுத்தத்தால் அழிஞ்சு போன இனம், எங்களுடைய பொருளாதாரம் நசுக்கப்பட்டிருக்கிற இனம், அதை கட்டியெழுப்ப வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதுக்கான உரிமைக்கான போராட்டத்தையும் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அவை நாங்கள் இரட்டை தளத்திலே வேகமாக இயங்க வேண்டிய ஒரு இனம். எங்களுடைய பொருளாதாரத்தை மேலே கொண்டு போகணும், எங்களுடைய அரசியல் உரிமைகளுக்கான போராட்டத்தை நாங்கள் நேர்த்தியாக கொண்டு போகணும். அவை இந்த ரெண்டையும் சரிவரச் செய்வதற்கான ஒரு பொறுமுறையை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பின்னர் தமிழரசு கட்சி ஏற்படுத்தவில்லை. அது அகமுரண்பாடுகளுக்குள் சிக்கி முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளான முரண்பாடு, இன்று தமிழரசு கட்சிக்குள்ளான முரண்பாடு என்று அகமுரண்பாடுகளுக்கு சிக்கி கொண்டு இருக்கின்றோம்.